जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री राधा कृष्ण माई की ஜெய். எல்லா மகான்களும் ஒன்றே அப்படின்ற ஒரு அற்புதமான பதிவில் இந்த தேசத்தையே பரிபாலனம் செய்யக்கூடிய பகவான் அவருடைய திருவடியருடைய சொரூபமாக இருக்கக்கூடிய சாதுக்களை பூமியில் அவதரிக்க பண்ணுறார். பகவானுடைய திருவடி சொரூபமாகவே வந்தவங்க தான் சத்குருமார்கள், ஞானிகள்னு சொல்கிறோம், மகான்கள்னு சொல்கிறோம், சாதுக்கள்னு நம்ம சொல்கிறோம். அந்த விதத்தில் இந்த பகுதியில் இந்த ரெண்டு மகாத்மாக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மகாத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒற்றுமைகளை நம்ம தெளிவாக உணரப்போகிறோம். இதை உணர்ந்தோமேயானால் நம்ம சத்தியத்தை உணரலாம். ஒரு 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயம் ஒன்றுங்கிறத நம்ம உணரணும். என்னென்னா, எல்லா தெய்வமும் ஒன்றே, எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான் எல்லாமாவும் இருக்குது. அதை போல் எல்லா சத்குருமார்களும் ஒரே குருநாதர் தான், ஒரே குருநாதன் தான் அத்தனை குருமார்களுக்குள்ளே இருக்கிறார். எல்லா தெய்வமும் ஒன்றே, எல்லா குருநாதர்களும் ஒன்றே, அதை போல் எல்லா ஜீவன்களும் ஒன்றே. நம்ம பார்க்குறோம் இல்லையா, மனிதன், நாய், விலங்குகள், மரம், செடி, கொடி, புல், பூண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே ஜீவன்கள் தான். இந்த தேசத்தில் பகவானால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் நம்ம சொல்கிறோம். அப்போ ஜீவன் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? எல்லா தெய்வமும் தெய்வம் ஒன்று தான், குருநாதன் ஒன்று தான், எல்லா ஜீவனும் ஒன்று தான், அவ்வளோதான், எல்லாமே ஒன்று தான். அந்த விதத்தில் மகான்களும் ஒன்று தான். அந்த மகான்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த மகானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையைச் சேர்ந்த தெய்வத்தினுடைய குழந்தையே ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் மகாராஜை பற்றியும், ஸ்ரீடியில் மகாராஜனாக இருக்கக்கூடிய நம்ம சாய்நாதரை பற்றியும் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த ரெண்டு மகான்களுக்கும் என்ன பெரிய ஒத்துமைகள் இருக்குங்கிறத நம்ம விரிவாக்கமாக சொல்லிட முடியாது, அவ்வளோ ஒத்துமைகள் இருக்குது. ஆனால் நம்ம மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்ம யோகிராம் சுரத்குமார் பகவான் 1918 தான் பிறந்திருக்கார். ஆனால் அதே 1918 தான் பாபா தன் ரூபத்தை விட்டார், அதாவது மகா சமாதி அடைஞ்சார். ஒரு மகான் மகா சமாதி அடைகிறார், ஒரு மகான் பிறக்கிறார். மகான்களுக்கு பிறப்பிறப்பு உண்டானா பிறப்பிறப்பே கிடையாது. அவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா நான் எப்போ பிறந்தேன் அப்படின்னு கேட்பாங்க மகான்கள்லாம். நமக்கு அந்த அவங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, அம்மா அப்பா இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்மலாம் போகவே கூடாது. அவங்களால அந்த தேசத்துக்கு என்ன அவங்க சொல்ல வந்தாங்க, அவங்களோட அவதார காரியம் என்னங்கிறத பார்க்குறோமே தவிர அவங்க யாருக்கு பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, அவங்க என்ன குலங்கிறத ஆராய்ச்சியே பண்ணக்கூடாதுன்றதான் மகான்கள் சொல்கிறாங்க, சரிங்களா? ஆக மொத்தம் யோகி பிறந்த வருடம் 1918, நம்ம பாபா மகாசமாதி அடைஞ்ச வருடம் 1918, சரிங்களா? அந்த 2 வருடமும் அப்படியே கனெக்டிவிட்டி ஆகுது. அதே போல் நம்ம யோகி, அந்த யோகியினுடைய அந்த வாசம் ரொம்ப அற்புதமான வாசம். அவர் எங்கே உட்கார்ந்தாரோ அந்த இடம் ஒரு புண்ணிய பூமியாக மாறும். அந்த மகாத்மா ஒரு மரத்துக்கடியில் தான் உட்காருவாராம், புன்னை மரம். ரொம்ப பாக்கியசாலி அந்த புன்னை மரம். ஏன்னா ஒரு மகாத்மாவுக்கு நிழல் தந்துச்சே. ஒன்று அந்த மகாத்மாவோட கருணை சொல்லலாம், இல்லை அந்த புன்னை மரமே ஒரு மகாத்மாவாக தான் இருக்கணும், சரிங்களா? அதே போல் ஷிரடியில் பாபா வேப்ப மரத்துக்கடியில் தான் உட்காருவார். வேப்ப மரத்தடியில் தான் தோன்றியதாக கூட பாபாவோட வரலாறு சொல்லப்பட்டு வருது, சரிங்களா? அப்போ இந்த சுவாமிக்கு புன்னை மரம், அந்த சுவாமிக்கு வேப்ப மரம். நம்ம பாபாவுக்கு வேப்ப மரம், யோகி சுவாமிக்கு புன்னை மரத்தில் தான் இருக்காங்க. இப்போ உடை நடை பாவனையை பற்றி இந்த 2 மகான்களுக்கும் நல்லா ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னா, யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் தலையில் பச்சை கலர் துண்டு கட்டியிருப்பார், பார்த்துருக்கலாம் நிறைய ஃபோட்டோவில். பச்சை கலர் துண்டு எதை குறிக்கும் மேக்சிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா முஸ்லீம் மசூதிகள் எல்லாம் இருக்கும் அந்த பச்சை கலர் கொடி. அப்போ அந்த கொடியோட கலராக இருக்கிறதுனால அந்த முஸ்லீம்களுடைய அந்த ஒரு ஸ்தானம் அது. அதே போல் யோகி சுவாமி
தன்னுடைய உடையை பார்த்தீங்கன்னா ஜீசஸோட அந்த ஃபாதர் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபாதருடைய உடை மாதிரி இருக்கும் அவருடைய உடை. ஆனால் வாக்கில் ராமநாமா. 3 மதங்களையும் ஒருங்கிணைத்த மகானாவே இவர் இருந்தாராம். எல்லா மகான்களையும் கடந்த மகானாக இருந்தாராம். இதே போல் ஷிரடியில் சாய்நாதர் வாழ்ந்த இடம் துவாரகா மாய் என்கிற மசூதிக்கு பாபா துவாரகா மாயின் பேர் வச்சாரு. அதே மசூதியில் எல்லா மதத்தினரையும் தன் பக்கம் இழுத்தாரு. ராமநவமி கொண்டாட வச்சாரு. அதே சமயம் சந்தனகுடு விழாவையும் நடத்தி வச்சாரு. எல்லா மதங்களையும் கடந்த மகானா அவரும் இருந்திருக்கார். இந்த 2 மகான்களும் ஒரே மகான் தான். தலைப்பாகை, இந்த மகான்கள் 2 பேரும் ஏன் தலையில் தலைப்பாக கட்டுறாங்க? யோகிராம் சரத்குமார் பகவான் ஏன் தலையில் முண்டாஸ் மாதிரி கட்டுறாரு? பாபா ஏன் முண்டாஸ் கட்டியிருக்கார்? இதில் பரம ரகசியம் இருக்கு. என்னன்னா, ஏன் மகான்கள் இந்த முண்டாஸை பல பேர் கட்டியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, 3 காடுகளை கடந்தவன் எவனோ அவனே முக்காடிட தகுதி வாய்ந்தவன். தன் தலையில முண்டாசு கட்டிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன்னு ஒரு அற்புதமான நூலில் சொல்லப்பட்டு இருக்கு. சரிங்களா? எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ரகசியத்தை. 3 காடுகளை எவன் கடந்தவனோ அவனே முக்காடு கட்ட தகுதி வாய்ந்தவனா. அப்ப யோகி நம்ம சாயி, இந்த 2 மகாத்மாக்களும் 3 குணங்களையும் தாண்டி பரமாத்மா நிலையில இருந்து இந்த தேசத்தை பரிபாலனம் பண்றாங்க. அதனால அந்த முண்டாசுக்குரிய ஒற்றுமை தான். சரிங்களா? அடுத்து நம்ம யோகி எப்போ பார்த்தாலும் தன்னை பிச்சைக்காரன் தான் சொல்லிப்பார். தன்னை பிச்சைக்காரன் தான் என்னைக்கும் அவர் சொல்லிப்பார். சரிங்களா? பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாரு. யாராவது வந்து கிருபை பண்ணுங்க சுவாமின்னு, நீ ஏன் பிச்சைக்காரங்கிட்ட வந்து நீ என்னப்பா கேட்குற, என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாரான். தன்னை பிச்சைக்காரன் தான் கடைசி வரைக்கும் சுவாமி சொல்லியிருக்கார் யோகி. அதே போல நம்ம ஷிரடியில் பாபா கடைசி வரைக்கும் பிக்ஷை எடுத்தே தான் வாழ்ந்தார். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நடந்து போக முடியலனாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய பக்தர்களை கூப்பிட்டு தன் கஃபுனி அவனை போட வச்சு அவன் போய் பிக்ஷை, அதாவது அவர் தன்னுடைய கஃபுனியை வந்து இன்னொரு பக்தனுக்கு போட்டு நீ போய் பிக்ஷை எடுத்துவனா, கஃபுனியை போட்டது கஃபுனின்னு நம்ம சாதாரண உடைய நினைச்சிடும். அந்த சொரூபத்தில் பாபா வருன்னு அந்த வீட்டில் பிக்ஷை போட்டாங்களாம். கடைசி வரைக்கும் பிக்ஷையோட வாழ்ந்து தான் பாபாவும் வாழ்ந்தார். சாயும் வாழ்ந்திருக்கார். கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் வாழ்ந்திருக்கார். சரிங்களா? சாதாரணமான உடையில நடை பாவனையில 2 மகாத்மாக்களும் ஒன்னா இருக்காங்க. இன்னொரு அற்புதமான விஷயம், நம்ம யோகி ராம் சரத்குமார் பகவான் பீடி குடிப்பார். ஏன் இந்த இவர் ஒரு மிகப்பெரிய பிரம்மஞானி, பகவான், இறைவன் சொல்றோம், சாமி பீடி குடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுல ஒரு ரகசியம். இந்த மகான்களுக்குள்ள ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, உயர்ந்ததான பிரம்ம நிலையில அவங்க இருக்காங்க. சாதாரண நிலைக்கு வரத்துக்கு சில பழக்க வழக்கங்களை அவங்க ஏற்படுத்திப்பாங்களாம். பாடுறதா இருக்கட்டும், மாறுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், எது வேணாலும் அந்த பழக்க வழக்கத்தை அவங்க தனக்கு தானே உருவாக்கிப்பாங்களாம். அந்த விதத்தில் பீடி குடிப்பார் இவர் யோகி. நிறைய பக்தர்கள் வந்தாங்கன்னா குறை சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய குறைகளை கோரிக்கை வைப்பாங்க இல்லையா, அப்படியா இரு நான் கொஞ்சம் பீடி பற்ற வச்சுக்கிறேன்னு பாரான். பீடி பற்ற சொல்லுங்க அப்படின்னு யோகி கேட்கும் பொழுது சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். இவர் விட ஊதி ஊதி தள்ளுவார், எல்லாத்தையும் ஊதி எல்லாத்தையும் தள்ளுவார் யோகி சுவாமி. ஊதி தள்ளுறாரு இல்லையா, யார் எந்த கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை நடக்கிறதுக்கு எது தடையா இருக்கோ அதை சுவாமி ஊதி தள்ளிடுவாராம். அவங்களுடைய குறைய எதுவோ அந்த குறைய நீக்கிடுவாராம் அந்த புகை வழியாகவும். எத்தனையோ பேர்களுக்கு நிறைய விதமான நோய்கள் வந்திருக்கும். அந்த நோய்கள் எல்லாத்தையுமே சுவாமி ஊதியே தள்ளியிருக்கார் பீடி குடிச்சதுனால. நம்ம சாதாரணமாக சுவாமி பீடி குடிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம், பீடி குடிக்கல. தேசத்தில் வாழக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை பீடியிலேயே வச்சு ஊதி விடுறாராம் அவர். நம்ம பாபா குட்கா குடிப்பார். இங்கே இவர் பீடி, அவர் குட்கா. ஒரு சின்ன குழா மாதிரி இருக்கும், அதில் தண்ணி நெருப்பெல்லாம் வச்சு ஊதுவாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். ஷிரடியில் தான் நிறைய மகான்கள் அவங்க வச்சுருப்பாங்க. காசிலாம் போனால் நிறைய மகான்கள் அதை குடிப்பாங்க. அவர் ஏன் வச்சுருக்காருன்னா இதே காரணம்தான். உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய சுவாமி கீழே இறங்கி வந்து நமக்காக இந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு சமைக்கிறது, ஓடுறது, ஆடுறது, பாடுறது, இந்த மாதிரி குட்கா குடிக்கிறதுன்ற மாதிரி இருந்து எத்தனையோ பக்தர்களை ஃபஸ்ட்டு பக்தர்களை குடிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் குடிப்பான் பாபா. ஒரு டிவோட்டிக்கு கேன்சர் இருக்குது. அந்த டிவோட்டியை கிட்ட கூப்பிட்டு நீ பீடி குடிக்கிற பழக்கம் இருக்கா, குட்கா குடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லை பாபா, நீ குடிச்சுதான் அவனுக்கு குடுறான்னு பாரு. கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சு அந்த கேன்சர் எடுத்தாராம் பாபா.
குடிக்காத அந்த குட்கா குடிக்க பழக்கமே இல்லாதவனுக்கு அதை குடிக்க வச்சு அந்த கேன்சர் நோயை எடுத்திருக்கார் பாபா. அப்போ இந்த 2 மகான்களும் ஒரே மகான்கள் தானே, துளி வேறுபாடு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், சாமி ஓடி வந்துடுவாராம். அவரே சொல்லியிருக்காரு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா இந்த பேரை சொல்லுன்னு பாராம். ஏன் பேருன்னு கூட சொல்லிக்க மாட்டாராம் சுவாமி, என் தந்தையோட பெயர் இதுன்னு பாராம், என்னுடைய தந்தையோட பெயர் அப்படின்னு பாராம் யோகி. இந்த பேரை சொல்லு, உன்னோட ஆபத்தெல்லாம் பறந்து போயிடுன்னு பாராம். அந்த மாதிரி தான் எத்தனையோ பக்தர்களுக்கு அந்த நாமாவை சொல்ல வச்சு அபயகஸ்தம் கொடுத்துருக்காரு சுவாமி. எத்தனையோ பெரிய விபத்துக்களாக இருக்கட்டும், பெரிய சங்கடங்களாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கருணை காட்டியிருக்காரு அந்த நாமா சொல்றது மூலமா. ஆபத்து இந்த நாமா சொன்னாலே, எப்படி திரௌபதிக்கு கோவிந்தா அச்சுதா மாதவான்னு திரௌபதி 2 கரத்தையும் ஆகாசத்தை பாட்டு நீட்டும் போது புடவைய பகவான் கொடுத்தானோ, அதை மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், ஒரு அல்பமான விஷயமா கூட இருக்கட்டும், என் பேரை சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுவேங்கிறாராம். அதை போல சாயி. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. நாமத்தை சொன்னாலே போதும், நான் ஓடி கருணா கடாட்சத்தை காட்டுறேன்னு அவர் ரெடியாக இருக்காராம் பாபா. எங்கேயோ ஒரு இடத்துல பாபா துவாரகமையில் அக்னிகுண்டத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அங்கே ஒரு அம்மா மடியில் குழந்தைய வச்சுட்டு கொல்லுப்பட்ட வேலை பார்க்குறா. புருஷனுக்கு உடம்பு முடியல, அவன் புருஷன் கூப்பிட்றாங்க வாமான்னு. இவர் இந்த பொம்நாட்டி ஏந்திரிக்கும் பொழுது கீழே அக்னிகுண்டத்தில் உள்ள பார்த்த குழந்தை. அந்த அம்மா திடீர்னு சாயின்னு தான் கத்தியிருக்கா எங்கிருந்தோ. ஆனால் பாபா உட்கார்ந்த இடத்துலேருந்தே அந்த குழந்தையை காப்பாற்றி தன் கையை எரிச்சுக்கிட்டார் பாபா. அந்த குழந்தையுடைய ஒட்டுமொத்த இதையும் வாங்கிக்கிட்டார், தன் கையில் வாங்கிக்கிட்டார் பாபா. அப்போ இந்த நாமாவை சொன்னாலே போதும், நான் காப்பாத்துறேங்கிறத மகான்கள்னு சொல்கிறாங்க. பகவான் தான் சொல்கிறான்னு இல்லை, அச்சுதான் கூப்பிடு நான் வரேன், கோவிந்தான் கூப்பிடு நான் வரேன்னு இல்லை. மகான்களும் சாயி கூப்பிடு நான் வரேன், யோகி கூப்பிடு நான் வரேன் சொல்கிறாங்க. என் நாமாவை பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. நாமாலையும் வேறுபாடு கிடையாது, மகான்களுடைய உடை நடை பாவனை இருப்பிடம் எதுலேயுமே பேதம் கிடையாது. எல்லா பேதத்தையும் தாண்டின மகாத்மாக்கள் அவங்க. சரிங்களா? இன்னொரு பெரிய லீலை என்ன லீலைன்னா, பஞ்சமகா பூதங்களும் கட்டுப்பட்ட ஒரு அற்புத லீலை இது. திருவண்ணாமலையில் மகான்களுடைய சன்னிதானங்கள் ரொம்ப அதிகம். அந்த திருவண்ணாமலைக்கு போனால் நம்ம குறை தீரும்னு சொல்லி ஒரு வறண்ட பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் பஸ்ஸை பிடிச்சி நேராக திருவண்ணாமலை வந்திருக்காங்க. அப்போ நம்ம யோகிராம் சூரத்குமார் பகவானை நாடி வந்திருக்காங்க. எல்லாரையும் சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப கோமளமான ஹிருதயம் கொண்ட நம்ம யோகி எல்லாரையும் கூப்பிட்டு பேசினார். என்ன எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னெலாம் கேட்குறச்ச, சுவாமி இந்த மாதிரி ஊரில் மழை கிடையாது, எல்லாம் பொட்டக்காடாக இருக்குது, வறண்ட பிரதேசமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, மழையும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. உடனே யோகி சொன்னாராம், திருவண்ணாமலையிலேருந்தான் மழை இல்லை, நான் என்ன பண்ணுறது, இந்த பிச்சைக்காரனை நம்பியா நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னாராம். அது எப்படி சொல்கிறாரு பாருங்க, இந்த பிச்சைக்காரனை நம்பியா நீங்கள் வந்தீங்க? ஆமாம் சுவாமி. ஆமாம் சுவாமின்னு சொன்னதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணார், சரி உங்கள் ஊர்லேருந்து எதை தண்ணி கிண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னாராம். ஒரு அம்மா தோர்க்கு சுவாமின்ன உடனே அதை வாங்கினார். அப்படியே கடன்னு அந்த ஊர் தண்ணியை குடித்தார். ஊர் தண்ணியை குடிச்சிட்டார். அப்படியே கொஞ்ச நேரம் இருக்க சொன்னார். இப்போ நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்ட்டார். இவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ள பெய்யாத மழை பெய்து வறண்ட பிரதேசமாக இருந்தது. கொலவா இருக்கான் மண்ணெல்லாம். என்னென்னா மழை பெஞ்சு சேரும் சகதியுமா இருக்கான் அந்த ஊரில். அந்த ஊர் தண்ணியை சுவாமி திருவண்ணாமலையில் குடிக்கிறாரு. ஆனால் அந்த ஊரில் மழை பெஞ்சு வெள்ளைக்காடாக இருக்கான். இவ்வளோ பெரிய கிருப்பை இது. பஞ்சமகாபூதங்களையும் கட்டுப்படுத்தின லீலை இது. இதே லீலையை நம்ம பாபா பண்ணியிருக்கார். ஸ்ரீடியில் பெரிய வெள்ளம், ஊரே அழிஞ்சிடுற மாதிரி இருக்குது. எல்லா மக்களும் துவாரகாமாயை தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. பாபா தன் கருணா கடாட்சத்தினால வெளியில் மக்கள் அபயகஸ்தம் கொடுத்து காப்பாற்றுறதுக்காக வெளியில் நிறுத்து உன் சீற்றத்தை அப்படின்னு பயங்கரமாக அந்த ஆகாசத்தை பார்த்து கத்துனார். அடுத்த நிமிஷம் மழையும் இல்லை, மழையும் இல்லை, வெள்ளமும் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்த நிமிஷம் சந்திர பெருமான் வந்தார், நட்சத்திரங்கள் தோன்றுச்சு. அப்போ மகான்களுடைய ஒத்த சொல்லுக்கு
இந்த பிரகிருதியான இந்த உலகம் கட்டுப்படுது, இந்த பஞ்சமகா பூதங்களும் கட்டுப்படுது. அந்த மகான்களுடைய சுண்டு விரல் அசைவுல தான் இந்த தேசமே இருக்குங்கிறத அவங்க நிரூபித்து காட்டுறாங்க. நம்ம உணர்ந்தால் அது நமக்கு நன்மைகள் அடிக்கும், அவர்கள் மேல் நம்பிக்கை கொண்டால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். சரிங்களா? அதை போல் நம்ம பாபா நம்ம யோகி 2 பேருமே குலதெய்வ வழிபாட்டை கரெக்டாக பண்ண சொல்கிறாங்க. நம்ம யோகிராம் சரத்குமார் சுவாமியை நாடி ஒரு திருப்பதியில் குலதெய்வம் கொண்டவர். அவர் ஏழுமலையான் தான் குலதெய்வம். அவருக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கார் திருப்பதிக்கு. ஆனால் மொட்டை அடிக்காமல் திருவண்ணாமலேருந்து மொட்டை அடிக்கலான்னு பிளானுக்கு வந்துட்டார். மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி சரி இந்த யோகியை பார்த்துட்டு போவோம்னு யோகியை பார்க்க வந்திருக்கார். நம்ம சுவாமியை பார்க்க, சரத்குமார் சுவாமியை பார்க்க வந்த உடனே என்னப்பா திருவண்ணாமலையில் மொட்டை அடிக்க வந்தியான்னாராம். அடுத்த நிமிஷம் என்னடா அது என் மனசில் உள்ளதை சாமி அப்படியே சொல்லிட்டாரு. ஆமாம் சாமி, திருப்பதி போகணும், போக வேண்டாம், இங்கேயே நான் அடிச்சுக்கிறேன் சாமின்னு. அதெல்லாம் கிடையாது, நீ அங்கே தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி சாமி அமுச்சு விட்டு அவனை மொட்டை அடிக்க வச்சாராம். திருப்பதிக்கு போய் எங்கே வேண்டினையோ அங்கே தான் போய் உன்னுடைய அந்த தலைமுடி இறக்கணும், இங்கே இறக்கி விடாதப்பான்னு சொல்லி தன் கருணையை கொடுத்து அமுச்சு வச்சாராம். இப்போ அதை போல் பாபாவுடைய பக்தர் ஷியாமாவுக்கு அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது இந்த மார்பக புற்றுநோய் வந்து அதுக்கப்புறம் வெள்ளி மார்பகம் செஞ்சு ஒரு பத்ரகாளி ஒரு அம்பாளுக்கு நாசிக்கில் இருக்கக்கூடிய ஒரு தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதா வேண்டின்னு இருக்கார். ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா அவர் போகாமல் அடம் பிடிச்சார். பாபா நீ தான் எனக்கு இந்த தேவி, அந்த பராசக்தி, அதனால் வந்து நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிப்பார். கடைசியில் சாமி அவரை அனுப்பிச்சு வச்சு அந்த தாயை சேவிக்க வச்சு இன்னொரு கிருப்பையும் நடந்துச்சு. அந்த கோவில் பூசாரிக்கு பாபாவை பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு, அது நடக்கவே இல்லையாம். இவர் போனதுக்கு அப்புறம் நான் பாபாவை பார்க்கணுன்ன உடனே நான் ஷிடிலேருந்து வரேன், நான் உங்களை பாபாவை பார்க்க அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி பாபாவை பார்க்கறதுக்கு ஷியாமா காகா மகாஜன்ங்கிற கூடிய அந்த பக்தர் அழைச்சிட்டு வந்து பாபாவை தரிசனம் பண்ண வச்சாராம். இந்த மாதிரி லீலைகள் அமோகமாக இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். 2 பேருக்கும் துளி பேதமும் கிடையாது. யோகிராம் சரத்குமார் பகவானும் ஒன்று தான், சாயிநாதரும் ஒன்று தான். யோகிராம் சரத்குமார் பகவான் சொல்வார், எனக்கு பிறப்பும் இல்லை, எனக்கு இறப்பும் இல்லை, ஆனால் முன்னாடி இருந்தவனும் நான் தான், இனிமேல் வரப்போறவனும் நான் தான் வரான். முன்னாடி போன அத்தனை குருமார்கள் சொரூபமாகவும் இருந்தவன் நான் தான், இனி வரக்கூடிய மகாத்மாக்களும் நான் தான் இருக்கார். பாபா என்ன சொல்கிறாரு, நான் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நான் இருந்தேன், இனிமேலும் இருப்பேன், என்னைக்கும் இருப்பேன்னு வர்றான் பாபா. சரிங்களா? கடைசியாக ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நம்ம யோகிராம் சரத்குமாரோடைய உபதேசங்களும் நம்ம பாபாவோட உபதேசங்களும் சரிபூர்ணமாக ஒன்று தான். என்னென்னா பாபா சொல்கிறாரு, ஸ்ரீடிமண்ணில் எவன் கால் வைக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகி அவன் நல்ல நிலையை நோக்கி அவனுடைய வாழ்க்கை மோட்சத்தை நோக்கி நகருதுங்கிறார். அவனுடைய பூர்ணத்துவமான வாழ்க்கை திருப்புமுனை ஏற்படுங்கிறது பாபா. ஆனால் அதை போல் நம்ம யோகிராம் சரத்குமார் பகவான் சொல்கிறார், யாரெல்லாம் இந்த ஆசிரமத்துக்கு அவன் பாபியோ நல்லவனோ கெட்டவனோ அயோக்கியனோ யாராக இருந்தாலும் சரி, அவன் இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டாச்சுன்னா போதும், தந்தையினுடைய ஆசீர்வாதம், தந்தையினுடைய கடாட்சம் அவனுக்கு கிடைக்கும், வெறுங்கையோடு அவன் திரும்ப மாட்டான்னார். பாபாவும் இதுதான் சொல்கிறார், என்னை தேடி வந்த பக்தர்கள் யாரும் வெறுங்கையோடு திரும்பவே மாட்டார்கள்ங்கிறத தான் பாபாவும் யோகிராம் சரத்குமாரும் சொல்கிறாங்க. 2 மகான்களும் ஒன்று தான். ஷிரடிக்கு போனாலும் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும், திருவண்ணாமலை யோகிராம் சரத்குமார் சுவாமியோட ஆசிரமத்துக்கு போனாலும் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும், எங்கே போனாலும் திருப்புமுனை ஏற்படும் தான். எந்த மகான்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும் தான். திருப்பதி போனாலும் திருப்பம் வரும், என்ன மகான்களை பார்த்தாலும் திருப்பம் வரும், மகான்களுடைய நாமாக்களை சொன்னாலே நம்மளோட வாழ்க்கையில் திருப்பம் வந்துருமா. சரிங்களா? கடைசியாக ஒரு பக்தைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடைசியான பகுதியாது நம்ம யோகிராம் சரத்குமார் சுவாமியினுடைய திருவடிக்கே தன்னை பூர்ணமாக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை பூர்ண சரணாகதி அடைஞ்சு காரைக்கால் அம்மையார் போல, மீராபாயை போல, ஜனாபாயை போல, கானோபத்ரா போல பிரேம பக்தியில் திளைக்கக்கூடிய ஒரு பக்தை இருந்திருக்காள். அந்த தாயினுடைய பேர் தேவகிமா. அந்த தாய் பேர் மாதாஜின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்கள சுவாமி நம்ம பகவான்
என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய நித்திய அடிமை இவள்னு இருக்கார். என்னுடைய நித்தியமான அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கார். பகவான் யோகிராம் சரத்குமார் சாட்சாத் பிரம்மத்தோட சுரூபம். இந்த பிரம்மத்தோட சுரூபமே தன் வாக்கு மூலமா இது என்னுடைய நித்திய அடிமைன்னு இருக்காருன்னா, அப்ப அந்த தாயினுடைய உண்மையான சுரூபம் என்ன, அந்த தாயினுடைய பக்தி எவ்வளவு உசந்ததுங்கிறத நம்ம உணரணுங்கிறத தான் சுவாமிகளும் இதை சுட்டி காட்டியிருக்கார். இதை போல நம்ம ஷிரடியில பாபாவுடைய பாதத்துளியில 2.5 கலந்து சரணாகதி அடைஞ்சி பாபாவோட ஆக்ஞையினால பாபாவுக்கு 4 வேளை ஆரத்தி, சாவடி உருளம், குரு பூர்ணிமா, இன்னும் என்னென்ன படோடபங்கள் உண்டோ அத்தனையும் கொண்டு வந்து பாபாவோட நாம ஜபம் கொண்டு வந்து பாபாவுடைய நாம சப்தாகத்தை கொண்டு வந்து ஷிரடியை சனஸ்தான் ஆகியிருக்காங்க. யாருன்னா பாபாவுடைய பரமபக்தை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயி. அந்த தாய் இந்த தாய் 2 தாயுமே ஒரே தாய் தான். 2 பேருடைய பக்தியும் ஒரே பக்தி தான். என்னன்னா குருபாத சேவை. அந்த குருநாதருடைய சேவைக்கே தன்னை பூர்ணத்துவமா அர்ப்பணிக்கிறது. இந்த அர்ப்பணம் ஒத்தொத்தருக்கும் வரணுங்கிறதுக்கு தான் குருமார்கள் தன் கடாட்சத்தை தன் பக்திக்கு தந்து பக்தனுக்கு தந்து இந்த மாதிரி என்னிடத்துல சரணாகதி அடைஞ்சா நீயும் இவங்களை போலவே மாறலாம், பக்தி பண்ணலாம், சேவை பண்ணலாம், என்னோட ஐக்கியமாகலாம்ங்கிறத குருமார்கள் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த 2 மகாத்மாக்களும் ஒன்று தான், ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறத தான் பாபாவும் சொல்கிறாரு, யோகிராம் சுரத் மகாராஜும் சொல்கிறார். இதோட இந்த பதிவை நம்ம நல்லபடியாக முடிப்போம். இந்த பதிவுகளை கேட்டுட்ட பிறகு எல்லாரும் தெரிஞ்ச அத்தனை பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம அம்மாவுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அப்போ தான் அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், அனுபவிக்கலாம்ங்கிறத சொல்லி நமஸ்கரிச்சுக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री राधा कृष्ण माई की जय.